Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு மீம் ரியாக்ஷன். என்ன மீம் ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன, இப்போ ஹாட் டாபிக் யாரு, நம்ம தளபதியோட ஆடியோ லான்ச் which happened in Malaysia. ஸோ காலையில அதோட ஒரு ரிவ்யூ மாதிரி ஒன்று போட்டுட்டோம். அந்த வரிசையில இந்த மலேசியா ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படின்னோடனே ஒரு சில பேரோட ஒரு கற்பனையும் நடந்த சில விஷயங்களை வச்சு பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அதுல ஒரு சின்ன ஃபன்னியான கற்பனைகளும். இந்த ஆடியோ லான்ச் ஜனநாயகன் படம் ஜனவரிக்கு வருது அப்படின்னும் போது தளபதிக்கு இப்ப தெரியும் அரசியலுக்கு வந்தோடனே நிறைய எதிரிகளும் வந்துட்டாங்க. சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி எதிரிகள் வந்துட்டாங்க. ஸோ எப்படியும் இந்த படத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும், அது எப்படிங்க அதை ஒரு சோலோ ரிலீஸா தனியா ரிலீஸ் ஆக விட்டுருவோமா, அது ஒரு அடி கொடுக்கணும்ல அப்படின்ட்டு ஒரு நடிகரை பிடிச்சி, அது அந்த நடிகருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல, அந்த நடிகர் சிக்கிட்டாருப்பா, அவரை பிடிச்சி அவரை வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை இந்த படத்தோடய உட்றா அப்படிங்கிற மாதிரி விட்டு மொத்த விஜய் ஃபேன்ஸும் அந்த நடிகருக்கு திரும்பிட்டு ஒன்னே விட மாட்டோம் அப்படின்னு. அந்த நடிகர் யாரு என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவருக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம மீம்ஸ் பார்க்க போகும்போது அந்த நடிகரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மீம் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் நடக்குது மலேசியாவில் நடக்க போகுது அப்படின்னோடனே இப்போ க்ரௌடு எப்படி வரும்னு தெரியும். அதுக்கு மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் சென்னை ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு இதுக்கும் ஒரு மீம் போட்டிருந்தாங்க. செம ஃபன்னு. எப்படிதான் அவங்களுக்கு அந்த செல்ஸ் ஓப்பன் ஆகி மூளை வேலை செய்தா தெரியல, பாருங்களேன். சென்னை ஏர்போர்ட்ல வருது மலேசியா கவர்மெண்ட் ஆடி போயிருச்சு. அதுதான் மலேசியா கவர்மெண்ட் சென்னைக்கு சொல்றாங்க ஊரே வந்தாலும் சமாளிப்போம்யா நாங்க. ஊரே தாயா வருது. இந்தியாவில இருந்து மட்டும் இல்லைங்க, மலேசியா கவர்மெண்ட் ஆடுற அளவுக்கு மலேசியாக்குள்ள இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. சோ சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. சார் என்ன சார் இது, சில பேர் போக முடியாம என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஸ்டேடியமோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அங்க போய் காரை பார்க் பண்ணிட்டு சோக பாட்டை போட்டு அந்த ஸ்டேஜ் அந்த ஆடிட்டோரியத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட்களை கேட்டு அதுலயும் என்ன ஹைலைட்னா கேர்ல இருந்து நாங்க போல எப்படியும் தெரியும் உள்ள எல்லாம் முடியாது. நல்லா பாத்துக்குங்க, தளபதி வந்து உடம்பெல்லாம் ஃபிட்டா வச்சிருக்காரு. அவர் ஓகே 8 மணிக்கு மேல இல்ல 12 மணி வரைக்கும் அவர் ஸ்டெடியா நின்று ஆடியோல வச்சு நடத்துவாரு. சுகர் பாடிங்க 3 9 மணிக்கு மேல தூங்காம மாத்திரை போடாம இருந்தா விஜய் கிட்டே போய் தளபதி எப்ப பேசுவாரு, நான் தான் தளபதி வணக்கம், அந்த மாதிரி கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போயிடும். அவ்வளவு லேட்டா எல்லாம் அதெல்லாம் ஒரு காலம். நாங்களும் ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த சினிமா ஸ்டார் வந்த நேரம் பார்க்கலாம் போயிருக்கோம், 1 மணி வரைக்கும் எல்லாம் இருந்து பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு காலமுங்க, அதெல்லாம் ஒரு காலம். இப்ப முடியலைங்க, தளபதி பேசவே 12:40, அதெல்லாம் எங்களுக்கு பேய் வர்ற டைம். அது முடியாதுங்க, உடம்பு கேட்காதுங்க. தளபதி அங்க இருந்து மைக்கில் ஆனந்தே அப்படின்னு கத்துனாலும் பசியில காதடிச்சு போய் உட்காந்துருப்போம் நாங்க. தளபதி கேட்பாரு 3 செவிட்டு பேரு காதே கேட்க மாட்டேங்கி, நான் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாமேங்கிறதுக்காக தான் நாங்க போகல. இல்லைன்னா டிக்கெட் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு, அவன் அடியே கிழிச்சு தள்ளி என்ன இருக்கு. இப்ப நான் சொன்னேன்ல அவருக்கு சில எதிரிகள், அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரியுமில்ல ரெட் ஜாயன்ட் மூவிஸ்ல உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு. அப்புறம் சன் பிக்சர்ஸ் இந்த முறை விஜயோட அந்த ஜனநாயகன் படம் எல்லாம் வந்தா அதெல்லாம் வாங்குறது சன் பிக்சர்ஸ் தான் வாங்குவாங்க. இந்த முறை ஜீ தமிழ் வாங்கிருச்சு. ஸோ ஜீ தமிழ் தான் இனி மீடியா பார்ட்னர். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு எதிராக நிக்கிறாருங்கிறதுக்காக கலைஞர் டிவி அவங்க இவங்கன்னு எல்லாரும் தளபதிக்கு எதிர்ப்பு. இதுல என்னன்னா தளபதியோட ஃபேன்ஸ் தளபதி பாய்ஸ் அப்படின்னு லோகேஷ், அட்லி, நெல்சன் இவங்க 3 பேரும் தளபதி பாய்ஸ். இதுல என்ன பெரிய கொடுமை ஆகி போச்சுன்னா அவங்க 3 பேரும் இப்ப அந்த கம்பெனி தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எதிரின்னு இல்ல, பட் மீடியாவில் விஜய் வெர்சஸ் ரஜினின்னு இருக்கு. இப்ப ரஜினியும் எதிரி மாதிரி நம்ம ஒரு ஃபன்னுக்காக பேசுவோமே, அப்படித்தான் மீம்ஸ்ல எல்லாம் வருது. நெல்சன் வந்து ஜெயிலர் 2 போய் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாரோட, அதை ப்ரொடியூஸ் பண்றது கலாநிதி மாறன். அட்லி வந்து என்ன பண்றாரு, கலாநிதி மாறனோட ப்ரொடக்ஷன்ல பெரிய பட்ஜெட்ல அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு.
ரெண்டுக்கும் ப்ரொடியூசர் கலாநிதி மாறன். இப்போ அண்ணனோட ஃபங்க்ஷன் மலேசியாவில் எப்படி போறது? ஆனா 3 பேரும் வந்துட்டாங்க. சோ என்ன எப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்றது ஒரு சின்ன கற்பனை. இப்ப அட்லி வந்து அல்லு அர்ஜுன் ஷூட்டிங்கை விட்டுட்டு வர்றாராம். ஹலோ அண்ணன் பேசுறேன்ப்பா. நாளைக்கு மலேசியால ஆடியன்ஸ் வச்சிருக்கேன். தம்பி வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியா? உடனே கிளம்பிடுறேன். நான் தளபதி ஃபேன். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். அப்படிதான்டா பண்ணுவேன். என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். எனக்கு அண்ணா லீவ் வேணும். லீவ் எடுத்துக்கேன். அல்லு அர்ஜுன் போய் கேட்டுட்டு இருக்கா, எங்கடா போயிட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கு அரை நாள் லீவ் வேணும்னா. நீதான் டேரக்டர், அதான் கேட்கிறவங்களா இருந்தா லீவ் கொடு. அரை நாள்ல மலேசியாவுக்கு போயிட்டு வந்துருவியா? எவன் வர்றேன்னு சொன்னது. அதே மாதிரி இப்ப நம்ம யாரு பேரு அட்லி அல்லு அர்ஜுன் கிட்ட என்ன போய் சொல்லிட்டு வந்தாருன்னு தெரியும். இப்ப நெல்சன் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காருல்ல. இப்ப ஐயோ இப்ப விஜயோட ஃபங்க்ஷனுக்கு போகணும், எப்படி சூப்பர் ஸ்டார்ட்ட என்ன சொல்லி மலேசியாவுக்கு வந்திருப்பாருன்னு பாரு. அதெல்லாம் செம்ம சிரிப்பா இருந்தது. இது வந்து ஜெயிலர் 2 செட்டில் நடக்குதா இப்ப. தலைவரே எனக்கு ஒரு 2 நாள் லீவும் 50,000 ரூபாய் பணமும் வேணும். இதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேட்கிற ராஜா நீ? மலேசியால ஒரு முருகன் கோயில் இருக்கு. மலேசியா என்ன பண்ண போற நீ? அங்க போய் ஜெயிலர் 2 சும்மா பிரம்மாண்டமான ஹிட் ஆகும்னு சொல்லி அங்க போய் வேண்டிக்கிட்டு அளவு குத்தி உங்களுக்கு அர்ச்சனை பண்ண போறேன். என்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு நான் உடம்பெல்லாம் அளவு குத்துவேனே. ஏன்பா தூக்குறீங்க? நான் அமுக்கட்டாண்டா. ஏண்டா டேய், அதான் யோசிச்சிருக்காங்க. தூள் படத்தை காமெடி எடுக்கணும், அதுல சூப்பர் ஸ்டாரை வைக்கணும், நெல்சனை வைக்கணும். கேக்குறாரு நெல்சன், 50,000 பணம் தலைவரே எனக்கு 2 நாள் லீவ் 50,000 பணம் வேணும். எதுக்குடா? ஜெயிலர் 2 ஹிட் ஆகணும்னு முருகன் கோயில் மலேசியா முருகன்ல போய் வேண்டிக்க பார்த்தா தளபதி வேற நினைக்கிறாரு. ஐயோ இல்ல, அவங்க அதெல்லாம் தடுக்க முடியாதுல்ல. உங்ககிட்ட நான் வேலை செய்யறேன், என்னையே உங்ககிட்ட ஒப்படைக்கல. அந்த ஆனா எப்படி லீவு வாங்கினாங்கன்னு தெரியல, அது தெரியல. இப்ப அடுத்தது இவங்க 3 பேரும் கலாநிதி மாறன் கிட்ட இப்ப மாட்டிக்கிறாங்க. மலேசியாவில் வச்சு மாட்டிக்கிறாங்களா. மலேசியா ஏர்போர்ட் சீன் செட். மலேசியா ஏர்போர்ட் அனிருத் அதை நான் சொல்றேன் 3 பேரும் ஏர்போர்ட்ல அனிருத் பாத்துட்டாரு. நீங்க 3 பேர் அன்னைக்கு என்ன பண்றீங்க? அதை நான் சொல்றேன், இருங்க நான் உங்களை கலாநிதி மாறன்கிட்ட சொல்றேன். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது டைரக்டர்ஸ் எப்படி எல்லாம் வந்திருப்பாங்கன்றது. அடுத்தது நான் சொன்னேன்ல அந்த நடிகர், மாட்டுன நடிகர், அவர் யாருன்னா நம்ம சிவகார்த்திகேயன் ஐயா. வந்து பராசக்திங்கிற ஒரு படம், அது இந்த ரெட் ஜாயின் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப ஜனநாயகனோட அதை சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுல சிவகார்த்திகேயன் என்னன்னா ஆல்ரெடி துப்பாக்கி வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கடுப்புல இருக்காங்க. வேற துப்பாக்கி வாங்கின கையோட போட்டிக்கு வந்துருவியா? அவரோட கடைசி படம், அதுக்கு நீ போட்டிக்கு வர்ற. சிவகார்த்திகேயன் கையில கண்ட்ரோல் இல்ல. ரெட் ஜாயண்ட் எடுக்கிற முடிவு, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுக்கிற முடிவு. இவர் போய் வேணான்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. செம்ம லாக் கையா. அதுல பீஸ்ட் படத்துல வர்ற ஒரு சீனு, சிவகார்த்திகேயன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கிறாரு, ஏன்டா என்னைய கொண்டு இதுல மாட்டீங்க? இல்ல இவனை கொல்றதுக்கு என்னைய கூட்டி வந்தியாடா? அவன் கையில வச்சுக்கிற கண்ணை பார்த்து டெர்மினேட்டர் படத்துல பார்த்த கண்டா அது அப்படின்னு செம்ம சிரிப்பா இருக்கு பாருங்க. சிவகார்த்திகேயன் பயத்துல இருக்காரு. இவனை கொல்றதுக்கு என்ன பேர் கூட்டு வந்துக்கிறா? மனசாட்சிக்குதாடா அவனுக்கு? அவன் கையில வச்சிருக்காங்க அர்னால்டோட பொண்ணுடா. டெர்மினேட்டர் இப்ப ரெண்டா பாக்க. அதுவா இது? அது வேற இல்ல. ஐடியா போட்டு கிளம்புறாங்க. இல்ல அது அந்த ஏஐயும் வந்துருச்சா, அதனால நம்ம வேர்ட்ஸ்ல போட்டு கற்பனை பண்ண தேவையில்ல, வீடியோவிலே காட்டிடுறாங்க. படத்துல கேட்கிற சிவகார்த்திகேயன் இவனை கொல்றதுக்கு என்ன கூட்டில அவர் கையில பாடுற டெர்மினேட்டர் கண்ணு வச்சிருக்காரு. அவரு கையில என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாமலே வந்துடுறது. எங்க வீம்பு இருக்கலாமுங்க. அவரோட நார்மல் படமே அப்படி ஓடும். இதுல கடைசி படம் வர எல்லாம் வெறித்தனமா கவலையில வேற இருக்காங்க. கவலையில இருக்கிறவங்கள வந்து நோண்ட பார்த்தா விடுவாங்க. இப்ப என்னதான் தளபதி நான் சினிமா விட்டு போறேன்னாலும் அவர் மேல நமக்கு ஒரு கோபம் இருக்க முடியும். ஏன் சார் போறீங்க? ஆனா அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, அவரை திட்ட முடியாது. அவ்வளவு கோபத்தையும் இப்ப இங்க இறக்குறாங்க. அதான் இதுல எனக்கு உண்மையை சிவகார்த்திகேயன் ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா அவரும் வேணும்னு தளபதிக்கு போட்டியாதான் விடுவேங்கிற அளவுக்கு அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஆனா அவர் இப்ப மாட்டிக்கிட்டாரு. இவங்களோட அரசியல் விளையாட்டுக்குள்ள இப்ப இவர் வந்து சிக்கிட்டாரு.
இப்ப ஓரத்துல சூர்யா சந்தோஷப்படுவார். ஏன்னா இது சூர்யா ரிஜெக்ட் பண்ண படம். சூர்யா நடிச்சிருந்தா இப்ப இந்த பிரஷருக்கு சூர்யா மாட்டிருப்பாரு. இதுல இன்னொரு மீம் பார்த்து என்னன்னா, மங்காத்தா வந்து ஜனவரிக்கு ரீ-ரிலீஸ், பராசக்தி வரப்போகுது, இது இந்த ஜனநாயகன் வரப்போகுதுன்னு எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் அங்க இங்க ஓடி திரியும் போது நடுவுல ஒரு ஹீரோ நின்றுகிட்டு இருக்காரு. நம்மள வந்து இப்ப விசாரிப்பாங்க. ஏன்னா நானும் ஜனவரிக்கு தானே வர்றேன். யாருன்னு பார்த்தா சூர்யாவோட கருப்பு படம். ஒருத்தனும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை இல்ல, ஆனா ஜனவரிக்கு தானே வருது. அந்த மீம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கருப்பு படம் ஜனவரிக்கு வருதுங்கிறது எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நானும் ரவுடிடா, என்ன அடிக்கிறாரு. பட் வந்து ஹிட் ஆச்சுன்னா அதெல்லாம் தான். அந்த காடு மோடு பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். பட் இப்போ அது தளபதியோட கடைசி படம்ங்கிறதுனால ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்க இருக்கு. தளபதியோடைய வீம்புக்கு போட்டி போடுறதுங்கிறதுனால ஃபோக்கஸும் சிவகார்த்தியின் மேலும் இருக்கு. அந்த 2 இஷ்யூவும் போனதுக்கு அப்புறம் எல்லா ஃபோக்கஸும் இந்த பக்கம் திரும்பும். அடுத்த மீம் பார்த்துட்டு சத்தமா சிரிச்சிட்டேன் நான். இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருச்சு, இனி தளபதி ஃபீல்டுல இல்ல. அப்ப நடக்கக்கூடிய சம்பவம் என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? இவரா? ஓ இவரா? ஆமா, அவ்வளவு கடுப்புல இருக்காரு. யோசிச்சு எடுக்கிறாங்க. எதோட போட்டா எப்படி மேட்ச் ஆகும். நான் போன்ல பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னை காலையில. அதை அவங்க கூட ஷேர் பண்ணுவோன்னு எடுத்து விட்டேன். இப்ப இதுல இப்ப சிவகார்த்தியன் அடி வாங்குறாருல, சிவகார்த்தியன் அடி வாங்குறது நினைச்சா ஒருத்தருக்கு அலாதி சந்தோஷமா. அதுக்கு ஒரு மீம் போட்டிருக்காங்க, அவரை இழுத்து வச்சு. அவர் யாரு என்னங்கிறத பாரு. ஐயோ, ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? அவன் கரியர் க்ளோஸ் ஆயிருக்கு சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியல, அவளா போய் சிக்கிட்டா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். யோ, இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டோம்யா, நீங்க இப்ப தோண்டி எடுத்துட்டு வரீங்க பாருங்க. இப்ப நடுவுல இமான் ஃபேமஸ் ஆயிட்டு போறாரு. அடுத்தது வீடியோஸ் இல்லாம சில போட்டோஸ் பாருங்க. அந்த பச்சை கிளிக்கு ரூம்பு போட்டு அந்த இதுல வந்து அட்லி நெரிசனும் கலாநிதி மாறன் கிட்ட லீவ் லெட்டர் கொடுக்குறாங்க. நம்ம படத்துக்கு லொகேஷன் பாக்குற விஷயமா மலேசியா வரைக்கும் போயிட்டு வர சார், அவர் பாக்குற லெட்டர் இதெல்லாம் இல்லையே. மலேசியாவுக்கு லொகேஷன் பார்க்க ஷூட்டிங்கே முடிய போதும் இல்லை சார். அந்த கடைசி கிளைமேக்ஸுக்கு மட்டும் மலேசியாவில் தான் சார் அதுக்கு பிரேம் வச்சா நல்லா இருக்கு. மலேசியாவில் எங்க ஷூட் இந்த லொகேஷன் ஏதாவது புக்கிங் தெரியல. அது ஸ்டேடியம் பேரு சார். இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல ஒரு குறுக்கு சந்துக்குள்ள அல்லு அர்ஜுன் ஓட விட்டு எடுத்தோம்னா அது சூப்பரா இருக்கு. அடுத்தது பாருங்க, இது உண்மையா பொய்யா இல்ல அது மலேசியாவில் எடுத்ததா நமக்கு தெரியாது. ஆனா அந்த பேஜோட பேரை பாரு, லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற பேரை கோகேஷ் லனகராஜ்னு மாத்தி அவரோட ஹேட்டர்ஸ் உருவாக்குன ஒரு பிக்சர். எங்கேயோ ஒரு ஸ்டேடியத்துல இருக்கிற ஒரு கக்கூஸ்ல ஐயா யாருக்கிட்டே போன் பேசிட்டு கையில சிகரெட் வச்சிருக்காரு. உடனே வாங்க பாவா சிகரெட் ஒன்று போட்டு வருவா அப்படின்னு போட்டு கமெண்ட்ஸ்ல இவர் தானே இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி கோயில எல்லாம் வேணாம் உங்க படம் எடுத்தவர், கையில என்ன சார் வச்சிருக்கீங்க? இது வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து இது வந்து ஏஐயா இருந்திருக்கலாம், ஃபேக்கா இருக்கலாம், தலையை வெட்டி ஒட்டி இருக்கலாம், இல்ல ஏதோ அவரோட பர்சனல் லைஃப் ஏதோ கக்குசுக்குள்ள போயா இப்படி உட்காந்து ஒரு டேரக்டர் போன் பேசிட்டு இருப்பாரு. ஆனா இவர் இப்ப மலேசியாவுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஸ்பெசிபிக்கா கோகேஷ் லனகராஜுங்கிற அவரோட ஒரு எதிரி பேஜ் எடுத்து போட்டாங்க. இப்ப எல்லாம் நீங்க உண்மையா அந்த இடத்துக்கு போகணும் போட்டோல மாட்டணும்னு இல்ல, இவர் மலேசியா போறாருன்னு நியூஸ் கிடைச்சா மட்டும் போதும், நம்ம மிச்சத்தை நாங்க உருவாக்கிக்கிறோம். உண்மையா கூட இருக்கலாம் தெரியாது, அப்படித்தான் தெரியல. இந்த போட்டோவும் இப்ப வர்ற அந்த வைரல் போஸ்டோட போஸ்டா இதுவும் சேர்ந்து கலந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 செட்டுல அந்த படத்துல வர்ற ஒரு சீனு. சூப்பர் ஸ்டார் கேக்குறாரு அம்மான் கிட்ட, எங்கப்பா போற ஷூட்டிங்கை விட்டுட்டு? இல்ல ஜெயிலர் 2 சக்சஸ் ஆகணும்னு மலேசியா கோயில போய் வேண்டிக்கிட்டு வரேன், அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல பாரு அவரு சிரிப்பா இல்ல அந்த சீனு நெல்சன் முதுகுல குத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி இது நல்லா இருக்கு. யோசிக்கிறாங்க கற்பனையா. அடுத்தது சிவகார்த்தியன் விஜய்கிட்ட கேக்குறாரு, எப்பா
உங்களுக்கு தானே கடைசி படம்னு சொன்னீங்க, இவனுங்க பண்றத பார்த்தா எனக்கு கடைசி படம் ஆக்கிடுவாங்க போலயே அப்படின்ட்டு எஸ்கே கவலை அப்படின்னு ஓட்டிருக்காங்க. அவரு ரொம்ப மன வருத்தத்துல இருக்காரு. அடி வாங்குறது அவர்தான் கண்டிப்பா. இப்ப 3ஆம் தேதி பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது. இப்ப இங்க வந்து மலேசியாவில் ஒரு வெளிநாட்டுல வந்து இவ்வளவு கிரௌட புல் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி காட்டிட்டாங்க. இப்ப அவங்க வீம்புக்குன்னு பெரிய ஸ்டேடியம் எடுத்து சிஎம், டெபுட்டி சிஎம், சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் சார் எல்லாரையும் சீஃப் கெஸ்டா வர வச்சு இந்த படத்துக்கு இப்போ ஆடியோ ஃபங்க்ஷனை பெருசா இது பண்ண போறாங்க. அவங்களுக்கே தெரியும் அது வந்து வீண் முயற்சி இருந்தாலும் அதாவது எதிர்த்து வந்து நிப்போம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இந்த தளபதியோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதவங்க, மலேசியாவுக்கு வர முடியாதவங்க ஆதங்கத்தெல்லாம் சேர்த்து வச்சு அங்க போறாங்க. கொண்டாடுறதுக்கு நினைக்கிறீங்களா? குட்டையை குழப்பறதுக்கு. இப்ப அங்க போய் இதோ பேச வருகிறார் எஸ்கே அப்படின்னு டிவிக்கேன்னு கத்துறதுக்கு, தளபதியோட போட்டோ எடுத்து ஆட்டுறதுக்குன்னு குழப்பம் பண்றதுக்காகவே இப்ப போவாங்க உள்ள. சோ இவர் இங்க நடத்தி முடிச்சிட்டாரு. இப்ப அங்க சிவகார்த்திகேயன் நிலைமை நினைச்சாதான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஏது நடக்கும், அந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அது இதுன்னு இப்ப பல குழப்பத்துல தான் இருக்கு. தளபதியோட லாஸ்ட் படம் வேற, மொத்த கிரௌடும் இங்க வரும், என்ன ஏதுன்னு தெரியல. இப்படி ஒரு பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த புது வருஷம் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல வருஷமா அமைய வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை முடிவு செய்கிறேன். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.